நீயும் ராசாத்தியும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவளை நான் புரிஞ்சுக்கிட்டு என் மகளா ஏத்துக்கிட்டேன். இப்போ நீ அவளை மனைவியா ஏத்துக்கிட்ட போல. எப்படியோ நீங்க நல்லா இருக்கணும் இனியா. பெரியமா, என்ன பார்த்தா உங்களுக்கு அவளோட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதா? அப்ப இல்லையா? நீங்க வர பெரியமா, அவளை நான் எப்பவும் கொஞ்சவும் மாட்டேன், அவ கூட சந்தோஷமாவும் இருக்க மாட்டேன். நானே அவளை எப்ப வீட்டை விட்டு துரத்தலான்னு இருக்கேன். அவ போக மாட்டேன்னு ஒரு பக்கம் கடுப்பேத்திக்கிட்டு இருக்கா. நான் அவ கூட சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க வேற வந்து என்ன கோவப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லாத இனியா. ராசாத்தி தங்கமான பொண்ணு, தங்க மனசு. மொத்தத்துல அவ ஒரு 10 மாத்து தங்கம். பெரியமா, நீங்க வேணா மனசு மாறி அவளை தங்கம் வைரம்னு கொஞ்சிட்டு இருங்க. ஆனா நான் அவளை இன்னைக்கு இல்ல என்னைக்கும் ஏத்துக்க மாட்டேன். நான் மனசு மாறவும் மாட்டேன். என்ன கண்மணி, இனிய இப்படி சொல்லிட்டு போறா? நீ பூவெல்லாம் போட்டு விளையாடினாங்கன்னு சொல்ற? அதான் அத்தை, எனக்கும் புரியல. நீ போய் சொல்லல. ஐயோ அத்தை, சத்தியமா நான் பார்த்தேன் அத்தை. அப்ப ஏதோ இதுல இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஒருவேளை ராசாத்தி உன்னை வெறுப்பேத்த இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளான்னு தெரியல. கண்டுபிடிப்போம். அத்தை, இனி என்ன விடுங்க அத்தை. மொத்தமா என்ன நடக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அத்தை. இது சரியா வரும் அத்தை. இதுல பல உண்மைகளை தெரிஞ்சுப்பீங்க. என்ன சொல்ல வர நீ? அத்தை, இப்போ நானும் நீங்களும் மட்டும் தனியா. கண்மணி, நீ என்ன சொல்ல வர? ஐயோ அத்தை, கொஞ்சம் முழுசா கேளுங்க. சொல்லு. அத்தை, இப்போ நானும் நீங்களும் மட்டும் தனியா இருந்தா நாம எதை பத்தி பேசுவோம்? அந்த ராசாத்தி என்ன பண்ணா, அவளை நாம என்ன பண்ணலான்னு அவளை பத்தி தானே பேசுவோம். யாராவது கூட இருந்தா பேச மாட்டோம்ல. ஆமா, அதுதான். அதே மாதிரி ராசாத்தியையும் மங்கை அத்தையையும் தனியா பேச விட்டு நாம மறைஞ்சிருந்து பாப்போம். அவங்க 2 பேருக்கும் பொதுவா ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுற பழக்கம் இருக்கு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்ம பாப்போம். மங்கைய தனியா விட்டா ஒன்னும் பேச மாட்டா. அவளுக்கு என் மேல ரொம்ப மரியாதை இருக்கு. நான் அவளை என்னதான் திட்டினாலும் அடிச்சாலும் என் அக்கான்னு சொல்லுவாளே தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டா. அவ்வளவு மரியாதையான பொண்ணு. அத்தை, நீங்களா சொல்லாதீங்க. எனக்கு மங்கைய பத்தி நல்லா தெரியும். அன்னைக்கு அந்த பொண்ணு என்ன மேனா மினிக்கின்னு சொன்னப்போ மங்கை சண்டைக்கு போனா பார்த்தல. மங்கையில அப்படி கிடையாது கண்மணி. மங்கைக்கு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பிடிக்காது. அந்த ராசாத்தி வேணா என்ன திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத்தை, அவங்க 2 பேரும் தனியா பேசுறத நான் பாத்திருக்கேன். வேணும்னா நீங்க வந்து ஒரு தடவை பாருங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க என்ன பத்தி எதுவும் பேச மாட்டாங்க. நீ வேணா பாரு. ராத்திரி என்ன சமைக்கலாம், மதியத்துக்கு என்ன சமைக்கலான்னு சமையலை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. சரி அத்தை, பார்க்கலாம். நம்ம போய் பாப்போம். அதுக்கப்புறமா தெரியும் சமையலை பத்தி பேசுறாங்களா இல்ல வேற எதை பத்தி பேசுறாங்கன்னு. சரி, நீ சொல்றியேன்னு வர பார்க்கலாம் அவங்க 2 பேரும் என்னதான் பேசிக்கிறாங்கன்னு. வாங்கத்த போலாம்.
ம் ம் வாங்க. கண்மணி, ம்? அவங்க பேசுறத நாம நின்னு வேடிக்கை பார்க்கணுமா? கொஞ்சம் பொறுங்க அத்தை, சொல்றேன். ம் வாங்க. ம், ராசாத்தி, ராசாத்தி. என்ன கண்மணி? அத்தை ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, கேளு. அடிப்பாவி, என்ன ஏண்டி கோத்து விடுற? என்ன அத்தை? சும்மாதான் ராசாத்தி. நீ சாப்பிட்டியா? இத கேட்கவா என்ன கூப்பிட்டீங்க? வீட்ல நம்ம கூட இருக்கிறவங்கள சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்காம இருந்தா நல்லாவா இருக்கும்? சாப்பிட்டேன் அத்தை. நீ நல்லா சாப்பிடு ராசாத்தி. உனக்கு எவ்ளோ வேணுமோ அவ்ளோ சாப்பிடு. வேணும்னா நான் கண்மணிய தோசை சுட்டு தர சொல்றேன். அட பாவி, நான் உன்னை கோத்து விட்டேன்னு நீ என்ன கோத்து விடுறியா? இவளுக்கு தோசை சுடணும்னா பெரிய அண்டால எல்லாம் மாவு வேணும். இல்ல அத்தை, நீங்களே உங்க மகளுக்கு தோசை சுட்டு கொடுங்க. எனக்கு துணி துவைக்கிற வேலை இருக்கு. கண்மணி, எனக்கு துணிங்களை எல்லாம் கபோர்ட்ல எடுத்து வைக்கணும். அத்தை, நான் வேணும்னா எடுத்து வைக்கிறேன் அத்தை. வேண்டாம் வேண்டாம், 4 துணிதான் இருக்கும். நானே எடுத்து வச்சுக்கிறேன். நீ போ, போய் வேலையை பாரு. ம். அத்தை, மங்கையத்தை போறாங்க பாருங்க, நம்ம போய் கேட்கலாம் வாங்க. ம். ராசாத்தி, ராசாத்தி, அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆமா அத்தை, பெரியத்தை ரொம்ப மாறிட்டாங்கல்ல. இப்பெல்லாம் எங்க மேல ரொம்ப பாசமா நடந்துக்கிறாங்க. அதுவும் என்னை கூப்பிட்டு சாப்பிட்டியான்லாம் கேக்குறாங்க. பெரியத்தை என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. நாம அவங்க கிட்டயும் எது வேணாலும் பேசி கலந்து முடிவெடுக்கலாம். மங்கை இப்போ சரின்னு சொல்வா பாரு. ம். இங்க பாரு ராசாத்தி, அவங்கள நீ நம்பலாம், ஏன் இந்த உலகமே நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். பாத்தீங்களா அத்தை, சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க. அவங்க லேசுப்பட்டவங்க இல்ல ராசாத்தி. அவங்க எனக்கு பண்ண கொடுமையெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. எனக்கு உள்ளுக்குள்ளேயே ரணமா ஆறாம இருக்கு. அத்தை, என்னது? உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கொடுமை பண்ணாங்க, உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை கொடுமைப்படுத்துறாங்க. அவங்க ஒண்ணு சும்மாலாம் இந்த மாதிரி மாறல. போன தடவை போட்டல்ல ஒரு அறை, அது மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு போல இருக்கு. அதான் பயத்துல பம்மிட்டு இருக்காங்க. அத்தை, என்ன அத்தை இப்படி எல்லாம் சொல்றாங்க? இல்லன்னா எப்படி நடந்துக்குவாங்க தெரியுமா? அத்தை, எப்படி பேசுறாங்க பாருங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன் பாரு. இனி என் சின்ன வயசுல பசங்க கூட வெளியே போனான்னு வெயி, ஆ, நீ போகாதடா, அப்பா வந்தா திட்டுவார்னு சொல்லுவேன். உடனே அவ அழுவான். ஆ. அத அக்கா அங்கேந்து பாத்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இரு, அவங்கள மாதிரி உனக்கு பண்ணி காமிக்கிறேன். மங்கை, அவனையே இப்ப போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்க? என்னத்த? அத்தை, அவன் வெளியே போகணும்னு சொல்றாங்கா. அவர் வந்தா என்னதான் திட்டுவார்னு நான் சொல்லுவேன். அவங்க அதுக்கு
அவன் போனா போகட்டும். பாரி தம்பி வந்தா நான் பேசிக்கிறேன், நீ அவனை விடு. அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் விட்டுருவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து எங்க அவன் கபடி கிரவுண்ட்ல ஆளையே காணோன்னு கேப்பாரு. அக்கா தான் பேசிக்கிறேன்னு சொன்னாங்களேன்னு நினைச்சு அத நம்பி வெளிய பசங்களோட போயிருக்கான்னு சொல்லுவேன். உடனே அவங்க, ஏன் மங்கை நீ இப்படி பண்ற? ஒழுங்கா இருக்கிற பையனை கெடுத்துறாத. அவன் சின்ன பையன், வெளியில போறேன்னு சொல்லத்தான் செய்வான். நீதான் அவனை திட்டி வீட்டுல உட்கார வைக்கணும். இது கூடவா உனக்கு தெரியாது? ஒண்ணு ஒண்ணு உனக்கு சொல்லியா கொடுக்கணும் மங்கை? இத நம்பி அவர் என்ன திட்டிட்டு போவாரு. இந்த மாதிரி நிறைய விஷயத்துல என்ன மாட்டி விட்டு திட்டு வாங்க வைப்பாங்க. இந்த வீட்ல எங்கேயோ ஒரு மூலையில ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குமா, அந்த பிரச்சனை எல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கும் காரணம் மங்கைன்னு சொல்லுவாங்க. எது பண்ணாலும் மங்கை, என்ன பண்ணாலும் மங்கை. இப்ப மங்கை பேரு போய் ராசாத்தி பேர்ல வந்து நிக்குது. நான் அவங்கள கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன் ராசாத்தி. எப்பவும் அவங்க பச்சோந்தி மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நல்லவங்களா மாறினா நல்லது, இல்ல இதுக்கும் மேலேயும் மாறாம இருந்தா அவங்கள அழிக்க ஒருத்தி இருக்கா. என்ன அழிக்கிறதுக்கு அப்படி யார ரெடி பண்ணி வச்சிருக்கா? அத்தை, என்ன அப்படி சொல்றாங்க? அப்படி யாரா இருக்கும்? அதான் எனக்கும் தெரியல. யாரத்த? வேற யாரு, அந்த கண்மணி தான். அத்தை, என்ன பாக்காதீங்க அத்தை. நான் இல்ல, ராசாத்தி தான். ஏன்னா கண்மணி பச்சோந்தி எல்லாம் கிடையாது, கூட இருக்கிறவங்களையும் பச்சோந்தியா மாத்திடுவாவ. அவளுக்கு யார் மேலயாச்சும் கோவம் இருந்தா அவ பண்ணாம வேற யாரையாச்சும் வச்சு அவங்க 2 பேருக்கும் சண்டையாக்கி விட்டுருவா. ஐயோ, அவளை மட்டும் அக்கா நம்பினாங்க, அப்புறம் அவங்கள என்ன பண்ணாலும் திருத்த முடியாது. இப்படி எல்லாம் கூட இவ பண்ணுவாளா? அத்தை, நான் அப்படியெல்லாம் இல்ல அத்தை. அவங்க சும்மா தான் அப்படியெல்லாம் சொல்றாங்க. இது ஏதோ சூழ்ச்சி தான் அத்தை. ம், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம்ல, பிரிக்கிறதுக்கான சூழ்ச்சி. நீங்க நம்பாதீங்க அத்தை. ம், இல்ல கண்மணி, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நல்ல வேலை இந்த மேனாமணிக்கு நம்பல. அவங்கள மாட்டி விட கூட்டிட்டு வந்து ஒட்டு கேட்க வச்சா இந்த மங்க நம்மள மாட்டி விட்டுருவா போல. ஆனா அத்த, நீங்க பெரியத்த மாதிரி நல்லா நடிச்சீங்க. இன்னும் நிறைய இருக்கு, அப்பப்ப சொல்றேன். பாத்தீங்களா அத்தை, உங்க தங்கச்சி நடிப்ப? என்ன சொன்னது கூட கவலை இல்ல அத்தை. ஆனா உங்களை போய் இப்படி சொல்லிட்டாங்களே. அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். மங்கை, உன்னை சும்மா சொல்லக்கூடாது. என்னை பத்தி நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா முழுசா என் சுயரூபத்தை நான் இன்னும் காட்டல. இதெல்லாம் சும்மா டீசர் தான், இன்னும் நிறைய இருக்கு. முழுசா என்னோட கேரக்டரை நீ இல்ல, இந்த வீட்ல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. டேய், எங்கடா போயிட்டு வர்ற? கிரவுண்ட்ல பசங்களை பார்த்துட்டு வரேன் சித்தப்பா. ஹைதராபாத் போயிட்டு வந்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? நீயும் இனியும் நம்ம கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணி நான் பார்க்கவே இல்ல. இல்லை சித்தப்பா, நானும் இனியனும் அது விஷயமா தான் போயிட்டு வந்தோம். இனிய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க ஏதோ சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? இத்தனை வயசாயும் சின்ன பிள்ளைன்னு சொன்னா ஊர் சிரிக்கும். அப்படி பொறுப்புள்ள அப்பாவா இருந்தா என்ன பண்ணணும்? 2 பேரையும் மில்லுக்கு கூட்டிட்டு போய் ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு கொடுத்து பார்க்க சொல்லணும்.
நீங்க பொறுப்பு இல்லாம இருந்துகிட்டு அவங்கள எதுக்கு திட்டுறீங்க? நல்லா சொல்லுங்கக்கா. அவங்களும் மில்லுக்கு போக மாட்டாங்க, இவங்களையும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. நீயும் உன் மருமகளும் சேர்ந்துகிட்டு என்கிட்டயே நாடகம் ஆடுறீங்களா? இருக்குடி உங்களுக்கு ஆப்பு. ஐயோ, இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள மில்லுக்கு அனுப்பி வச்சிருவாங்க போல. விடு மங்கை, இதுக்கெல்லாம் நான் ஒண்ணு வச்சிருக்கேன். அதான பார்த்தேன். என்னடா இன்னும் ஆள ஆரம்பிக்கலையேன்னு. என்ன மரகதா? அது ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் இது முக்கியமா ராசாத்திக்காக தான் மங்கை. ராசாத்திக்காகவா? ஆமா, ராசாத்திக்கு எல்லாம் கிடைக்கணும். பாலாபிஷேகம் தான் அவளால பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால நாம எல்லாரும் சேர்ந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவளுக்காக 2 வாரம் விரதம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தானே நீ. ஆமா மரகதா, ரொம்ப நல்ல விஷயம். எனக்காக ஏன் நீங்க எல்லாரும் கஷ்டப்படணும்? விரதம் இருக்கணும்னா நான் மட்டும் இருக்கேன். நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் அந்த மரகதம் காய் நகர்த்திருக்கா. இல்ல ராசாத்தி, இது உனக்காகவும் தான். அதுவும் போக நானும் மங்கையும் பேரம் பேத்தி எடுக்க வேண்டாம்? இவன் வேற ஆவுன்னா நம்மள பார்க்க ஆரம்பிச்சிருவான். அக்கா, அதெல்லாம் வேண்டாம்க்கா. ஏன் மங்கை? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா விரதத்தை விட எனக்கு ஒரு வேண்டுதல் செலுத்தணும். என்ன வேண்டுதல்? என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்லையே. ஆமா, நீங்க எங்க என்கிட்ட பேசுறீங்க? நான் என்ன வெளியூர்லயா இருக்கேன்? இங்க தானே இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன? ஆமா, உனக்கு தான் இப்ப என்ன விட அதிகம் பேச உன் மருமக வந்துட்டால. அப்படிலாம் இல்லக்கா. பின்ன எதுனாலும் நீயே பண்ணிக்கிற. ராசாத்தி வந்ததுல இருந்து நீ என்கிட்ட வந்து நம்ம குடும்பத்தை பத்தி பேசியிருக்கியா? இப்ப மட்டும் வந்து பேசாத மங்கை. அக்கா, கோச்சுக்காதீங்கக்கா. இல்ல இல்ல, நான் கோச்சிக்க தான் செய்வேன். அக்கா, நான் இத பத்தி யார்கிட்டயுமே சொல்லலக்கா. அதுதான் மங்கை, சின்ன வயசுல உன்னையும் நான் தான் பாத்துக்கிட்டேன். இவங்க எல்லாருக்கும் முன்னாடியில இருந்தே எனக்கு உன்னை பத்தியும் உனக்கு என்ன பத்தியும் தெரியும். ஆனா நீ என்கிட்ட எதுவுமே சொல்றதில்ல. அக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. இனிமே நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன். நீ அமைதியா இரு மங்கை, நான் உன் மேல கோவமா இருக்கேன். ஐயோ அம்மா, என்ன இது? எங்க வயசுல கூட யாராவது பேசாம இருந்தா நாங்க இப்படி எல்லாம் கோச்சிக்க மாட்டோம். மங்கை, சரி சரி சொல்லு, என்ன வேண்டி வச்சிருக்க? அது நம்ம ஊர்க்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு அன்னதானம் போடணும்னு வேண்டியிருக்கேன். என்னவா இருக்கும்? இதுவும் சந்தோஷமான விஷயம் தானே. ஆனா இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. அது அன்னதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன். என்ன சந்தோஷமான விஷயம்? அக்கா, முக்கியமா உங்களுக்கு தான். எனக்கா? ஆமாக்கா, அத கேட்ட உடனே நீங்க கொண்டாட போறீங்க. மங்க, என்ன விஷயம்? அதெல்லாம் அன்னதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். எனக்கு மட்டும் சொல்லு மங்கை.
அக்கா அதெல்லாம் சொல்லக்கூடாதுக்கா. இப்பவே சொன்னா நல்லா இருக்காது. ஆனா ஒண்ணு, அத கேட்ட உடனே நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரும் இன்ப அதிர்ச்சி ஆக போறீங்க.